இருக்கிறதுலே அதிகமான பலன்கள் யாருக்குன்னு கேட்டால் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு தான். திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், சொத்து பாக்கியம், வண்டி வாகன பாக்கியம், சுய சொத்து பாக்கியம், வேலை பாக்கியம், இப்படி எல்லாமே நடக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, செல்வாக்கை உயர்த்தக்கூடிய லாபம் ஏற்படுகின்ற காலகட்டத்தில் இருக்கீங்க. குரு பெயர்ச்சி பலன்கள் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி 2026 ஜூன் 1ஆம் தேதி இரவு 11 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கடக ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இதுதான் குரு பெயர்ச்சி. இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குரு எதிரி. உங்கள் ராசிநாதன் குரு சுக்கிரனுக்கு குரு எதிரி. லாபஸ்தானாதிபதி, அதாவது லாபஸ்தானாதிபதி, அஷ்டமாதிபதி, பாதகாதிபதி. இவங்க குரு உங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய நபர். அவர் உச்சமடைஞ்சால் கெடுதல் ஆச்சு சார். ஆமாம், கெடுதல் தான். ஆனால் அவருடைய பார்வை பலம் உங்களுக்கு நன்மைகளாக இருக்கும். என்ன, ஒவ்வொரு பிரயத்தனம் பண்ணும் போதும் கொஞ்சம் உங்களுக்கு தடங்கள் வரும். இதில் நல்ல விஷயம் என்னென்னா, குரு 3ஆம் இடத்துல போய் மறைகிறார். சில கிரகங்கள் 3இல் மறைவது விசேஷம், சில கிரகங்கள் 3இல் மறைவது சங்கடம். எதெல்லாம் மறையக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கிரகங்கள் செவ்வாய் மறைஞ்சால் நல்லது, எல்லாமே நல்லா மறையலாம். குரு உங்களை பொறுத்த வரைக்கும் மறையிறது நல்லது, 3ஆம் இடத்தில் மறைவது நல்லது. அதனால் உங்களுக்கு வெற்றிகள் கெடுதலை ஏற்படுத்தாது, செல்வாக்கை உயர்த்தக்கூடிய லாபம் ஏற்படுகின்ற காலகட்டத்தில் இருக்கீங்க. ஏன்னா இவருடைய பார்வை பலம் 3ஆம் இடத்திலிருந்து 7, 9, 11 ஆகிய இடங்களை பார்க்கறதுனால திருமணம் கைகூடும். இளம் வயது ஆண் பெண்கள் மட்டும் இல்லை, ரிஷபராசியில் பிறந்தவங்க 40 வயசு, 45 வயசு, 65 வயசில் கூட திருமணம், செகண்ட் திருமணம் கூட நடக்கலாம். வாழ்க்கையில் ஒட்டுதலே இல்லாமல் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு கூட திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி நீங்கள் யாருக்காவது ஹெல்ப் பண்ண போக அவங்களே திருமணம் செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படும். அதே சமயம் 9ஆம் இடத்துக்கு குரு பார்வை, பாக்கியஸ்தானத்துக்கு குரு பார்வை, திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், சொத்து பாக்கியம், வண்டி வாகன பாக்கியம், சுய சொத்து பாக்கியம், வேலை பாக்கியம், இப்படி எல்லாமே நடக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, சொந்தமாக தொழில் நடத்துறதுக்கான நேரமும் வந்துவிட்டது. ஏன்னா 10ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். ஸோ தொழில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நல்ல நண்பர்கள் அமைவார்கள். 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். ஸோ நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு தொழில் முதலீடுகள் செய்து அதன் மூலமாக லாப பெருக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது. நீங்கள் பணம் போடுவீங்க, உங்களுடைய மூத்த சகோதரர் யாராவது இருந்தால் அவங்கள வேலையை விட்டுட்டோ பிஸ்னஸை விட்டுட்டோ இதை பார்த்துக்கோன்னு சொல்லுவீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், யுவர் பிரதர் இஸ் ஆல்சோ பெனிஃபிட்டட். உங்களுடைய மூத்த சகோதரரும் இதனால் ஆதாயம் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்தில் பெருத்த லாபம் ஏற்படும். ஏன்னா புதுசாக நண்பர்கள் வராங்களே, உங்களுக்கு நல்ல பார்ட்னர் அமைவாங்க. நல்ல பார்ட்னர் அமையிறதுனால என்ன ஆகும், அவங்களுடைய உழைப்பும் அவர்களின் வெற்றியால் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேர்த்துக்கு வேலை பண்ணாலும் லாபம் வராது, சில பேர்த்துக்கு வேலை பண்ணாமல் வெறுமை உட்காந்தே லாபம் வரும். அந்த கேட்டகரி இந்த ரிஷபராசி. இருக்கிறதுலே அதிகமான பலன்கள் யாருக்குன்னு கேட்டால் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு தான். அதனால் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கடுமையான முயற்சியை காட்டிலும் ஸ்மார்ட்டான முயற்சியில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வெற்றி அடையிறதுக்கு நீங்கள் டைரெக்டாக போகக்கூடாது, நீங்கள் உக்காந்த இடத்துல வேலையால் ஏவி வேலையை வாங்கிக்கணும். அப்பேற்பட்ட ஒரு சுயமான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதே சமயம் இளைய சகோதரர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் சற்று விரிவடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறனால ரொம்ப அவசரப்பட்டு போய் இறங்கி பேசாதீங்க. நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. வாழ்க்கை துணை சம்பந்தமாக, அதாவது இந்த குடும்ப தலைவிகளுக்கு வாழ்க்கை துணை சம்பந்தமாக சில குழப்பங்கள் இருந்ததுன்னா அந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அது உங்களுடைய நண்பர்கள், சக பணியாளர்கள், உங்களுடைய மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், ரிஷபராசி குழந்தைங்க, உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் ஏற்படக்கூடிய, லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. பெற்றோரின் கௌரவத்தை உயர்த்தி காட்டுவீர்கள், அப்பா அம்மாவுடைய கௌரவத்தை உயர்த்தி காட்டுவீங்க. இதில் 9ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறனால தந்தையால் ஏற்பட்ட கசப்புகள் விலகும். தந்தைக்கு உதவிகள் செய்து அவருடைய வாழ்க்கையில் நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் ரிஷபராசிக்கு ஏகோபித்த வளர்ச்சியையும் சந்தோஷத்தையும் மதிப்பு மரியாதையும் கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுக்கு முன்னாடி நந்தீஸ்வரர் உட்கார்ந்துருப்பார். அவருக்கு அபிஷேகத்துக்கு, அதாவது பிரதோஷத்தப்போ அந்த நந்தீஸ்வரருக்கு
அபிஷேகத்துக்கு பால், தேன், நெய், தயிர் இதெல்லாம் கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நந்தீஸ்வர பகவானை வழிபடுவதன் மூலமாக குறிப்பாக நந்தியம்பெருமானின் அந்த 2 கொம்புகளுக்கு நடுவில் அந்த சிவனின் நர்த்தனத்தை காண்பதற்கு முயற்சி எடுங்க. அந்த பிரதோஷ காலத்தில் அதை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா தலைகணத்தையும் போக்கும் ஆற்றல் அந்த நந்தீஸ்வரருக்கு வந்துவிடும். குரு பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கம் பார்க்குறதா இல்லை வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் பார்க்குறதா அப்படின்ட்டு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போது ரீசெண்டாக சனி பெயர்ச்சி பற்றி நிறைய பேச்சு வந்தது. முதல்ல அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போகிறேன். காஞ்சி மகா பெரியவர் அவர் தலைமையில் நடந்த ஒரு சதஸ்லேயே சொல்லியிருக்காரு, வாக்கிய பஞ்சாங்கம் தான் முதல்ல வந்தது, திருக்கணித பஞ்சாங்கம் அதுலேருந்து தழுவி அதை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி கொடுக்கப்பட்டது. அதனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை கோயில்களுக்கு மட்டுமே பயன்படுத்திக்கலாம், திருக்கணிதத்தை டே டு டே லைஃப்க்கு யூஸ் பண்ணலான்ட்டு அவருடைய திருவாயாலேயே சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அவருக்கு மிஞ்சின அறிவாளி யாரும் நம்ம தமிழ்நாட்டில் உலகத்தில் கிடையாது. அதனால் அவருக்கு மிஞ்சின சொல் வேறு யாருதும் கிடையாது. அதனால் அந்த வாக்கிய பஞ்சாங்கங்கிறது இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அதுதான் இன்றைக்கும் கோயிலில் ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் திருக்கணிதம் அதுலேருந்து எடுத்து அதை அப்டேட் பண்ணி கொடுக்கப்பட்டது தான் இந்த திருக்கணிதம், திருக் பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க. அந்த திருக் பஞ்சாங்கம் உங்களுக்கு மனித இயல்புகளுக்கு, மனித வாழ்க்கைக்கு ஒத்து வரக்கூடியதாக இருக்குது. அதனால் நான் ஃபாலோ பண்ணுறது திருக் பஞ்சாங்கம்னு சொல்லக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு தான். அந்த திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி 2026 ஜூன் 1ஆம் தேதி இரவு 11 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கடக ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இதுதான் குரு பயிற்சி. வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் மே மாதம் 26ஆம் தேதியே நடக்க போகிறது. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு நான் கொடுக்கறது திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு. இந்த குரு பயிற்சியில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு குரு பயிற்சி ஜூன் 1ஆம் தேதி நடக்கிறது ராத்திரி 11 மணிக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 31ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அதிசாரமாக கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 13, 2026 அன்னைக்கு அந்த சிம்ம ராசியிலேயே அதிசாரமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி நகர ஆரம்பிச்சிடுவார். இது டிசம்பர் 13ஆம் தேதியிலேருந்து நடக்கும். ஜனவரி 24, 2027 அன்னைக்கு குரு பகவான் சிம்ம ராசியிலிருந்து வக்ரகதியில் கடகராசிக்குள்ள உச்சஸ்தானத்துக்குள்ளேயே வக்ரகதியில் வர்றார். அந்த இடத்துல வக்ரமாக பின்னோக்கி ஜனவரி 24லேருந்து ஏப்ரல் 13, 2027 வரைக்கும் இருப்பார். அந்த இடத்துலேயே இருப்பார், வக்ரகதியில் இருப்பார். அந்த ஏப்ரல் 13, 2027 அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு அதுலேருந்து மறுபடியும் நேர் நோக்கிய பயணம் ஏற்பட்டு 2027 ஜூன் மாதம் 26ஆம் தேதி அன்று தன்னுடைய உச்சஸ்தானத்திலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார், கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு. ஸோ இப்போ நம்ம பலன் எப்படி இருக்குன்னா நம்ம பொதுவாக தான் சொல்ல போகிறோம். ஆனால் நம்ம பலன் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு விதமான பலன் இருக்கும், நல்ல பலன் இருக்கும் எல்லாருக்குமே. அக்டோபர் 31லேருந்து டிசம்பர் 13 வரைக்கும் சிம்ம ராசியில் இருக்கும் பொழுதும் நல்ல பலன் தான் இருக்கும். அவர் அதிசாரமாக போகிறது நல்லது தான். ஆனால் வக்ரகதி ஆரம்பிக்கும் போது டிசம்பர் 13 வக்ரம் சிம்மத்தில் ஆரம்பம். அந்த டிசம்பர் 13லேருந்து ஏப்ரல் 13 வரைக்கும் இந்த நாட்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 13 4 மாதம் கொஞ்சம் எல்லாருமே கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் இந்த வக்கர காலம் ஒரு பொன்காலமாக இருக்கும், பொற்காலமாக இருக்கும். அதனால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஏப்ரல் 13லேருந்து 2027 ஜூன் மாதம் வரை 2027 ஜூன் 26ஆம் தேதி வரை உங்களுக்கு குருவின் பாதசாரம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் உங்களுக்கு எல்லாருக்குமே குரு பயிற்சி பலன்கள் நற்பலன்களாக இருக்கும். பொதுவாக சனி பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி, சனி அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே உங்களுக்கு நெகட்டிவ் பலன்களை காமிச்சிடுவார். இப்போ சனி மீனராசியில் இருக்கார், மேஷராசிக்கு போனால் என்ன பிரச்சனை வருமோ அது மீனராசியில் இருக்கும்போதே கடைசி 6 மாதத்தில் காமிச்சிடுவார். ஆனால் குரு பகவான் என்ன பண்ணுவார்னா அங்கே போகிறதுக்கு முன்னாடி காமிப்பார்.
அங்கே போயிட்டு மறுபடியும் ஒரு நெகட்டிவை கொடுத்துட்டு திரும்பி அங்கேருந்து அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கடைசி 4 மாதம் ரொம்ப சூப்பராக கொடுத்துட்டு போகிற 4லேருந்து 6 மாதம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லைஃப்பை பிளான் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கோங்க. இந்த குரு பயிற்சி நடக்கும்போது சனி ஒரு தடவை வக்ரமாகிறாரு, வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அதுக்கப்புறமா டிசம்பர் 6, 2026 அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நடக்க போகிறது. இந்த ராகு கேது பயிற்சி அதாவது டிசம்பர் 6லேருந்து ஜனவரி 24 வரைக்கும் சிம்ம ராசியில் கேது இருப்பார். அந்த சிம்ம ராசியிலேருந்து கேது வந்து எங்கே வருவார்னா கடகராசிக்கு வந்துடுவார். அந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் கேதுவோடு இணைகின்ற குரு நிறையா பேர்த்துக்கு ஆன்மீக நாட்டத்தை ஜாஸ்தி பண்ணுவார். இன்ஃபேக்ட் அப்போ வந்து நிறையா கோயில் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நிறைய கும்பாபிஷேகங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சன்னியாசிகளுக்கு நேரம் சூப்பராக இருக்கிறதுக்கான, அதாவது சன்னியாசிகளுடைய குரல் ஓங்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. அதனால் இத்தனை நாளாக சன்னியாசிகளுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் சங்கடங்களை தந்து கொண்டிருந்த நபர்களிலிருந்து, அந்த நபர்களால் ஏற்பட்ட அவமானத்திலிருந்து சன்னியாசிகளுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லை, குலதெய்வ வழிபாட்டை அந்த சமயத்தில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படும். இதுதான் இந்த குரு பயிற்சியினுடைய பொதுவான சிச்சுவேஷன். பொதுவாக பொன்னிறத்தோன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடையும் பொழுது நற்பலன்களை கொடுத்து கொண்டே இருப்பார். அதன் பிரகாரம் இந்த குரு பயிற்சி 2026 to 27 குரு பயிற்சிங்கிறது வந்து 12 ராசிகளுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் வளர்ச்சியை தான் கொடுப்பாரே தவிர தாழ்ச்சியை கொடுக்க மாட்டார். இறங்கு முகம் இருக்காது. அதனால் நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம். இருப்பினும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் பாதிப்புகள் இருக்கா, குரு கெட்டு போயிருக்காரா, இல்லை எதிரி வீட்டில் உட்காந்துருக்காரா, நீச்சமாக இருக்காரா, இதெல்லாம் பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த பலன்கள் அதிகமாகவோ குறைவாகவோ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது சம்பந்தமாக ஏதாவது விவரங்கள் வேணும், எங்கிட்ட கன்சல்டேஷன் கேட்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொலைபேசி அலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் கிடைத்திட வேண்டும் எனும் அடியேனின் மனதார பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.